ஸோ குட் மார்னிங். ஜியோஜிப்ரா வீடியோவில் போன கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஜியோஜிப்ரா டியூப் அப்படின்னா என்னங்கிறது வந்து பார்த்தோம். அதை வச்சுக்கிட்டு ஜியோஜிப்ராவோட யூசர் ஃபோரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ எப்படி டைனமிக் ஒர்க் ஷீட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் பண்ண டைனமிக் ஒர்க் ஷீட்டை எப்படி வெப் பேஜில் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ போன வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டிங் டைனமிக் ஒர்க் ஷீட் டு எ வெப் பேஜ். ஸோ டைனமிக் ஒர்க் ஷீட்டை எப்படி வெப் பேஜில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? போன கிளாஸில் வந்து நம்ம எப்படி அப்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபார் அட்வான்ஸ்டு யூசர்ஸ். ஸோ ஏற்கனவே நீங்கள் ஜியோஜிப்ராவை நல்லா யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜராக வந்து பார்க்க போகிறோம். So instead of uploading to GeoGebra Tube, it is possible to export your dynamic worksheet to a web page. ஸோ எப்படி நம்மளோட டைனமிக் ஒர்க் ஷீட்டை வந்து அப்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அப்லோடு பண்ணுறதுக்கு பதிலாக அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வழக்கம் போல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட ஃபைல் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகணும். ஃபைல் ஆப்ஷன்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து டைனமிக் ஒர்க் ஷீட் டு வெப் பேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த டைனமிக் ஒர்க் ஷீட் ஆஸ் அ வெப் பேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+Shift+W. இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெப் பேஜுக்கு வந்து டைனமிக் ஒர்க் ஷீட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது அப்படின்னா, fill in the text field in the appearing window in the export as web page. நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸை தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு என்னது இருக்கும் அப்படின்னா, டைட்டில் ஆஃப் த ஒர்க் ஷீட். ஸோ அவங்க ஒர்க் ஷீட்டோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். நேம் ஆஃப் த ஆத்தர், அதை க்ரியேட் பண்ண உங்கள் ஆத்தரோட நேம் என்னங்கிறத கொடுக்கணும். நீங்கள் என்றைக்கு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த டேட்டை கொடுக்கணும். இது மூணுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். உங்கள் டைட்டில் ஆஃப் த ஒர்க் ஷீட், நேம் ஆஃப் த ஆத்தர் அண்ட் டேட். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, அதுக்கு கீழே டைப் எ ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த டைனமிக் ஃபிகர் இன்டு த டெக்ஸ்ட் ஃபீல்டு, டெக்ஸ்ட் அபவ் த கன்ஸ்ட்ரக்ஷன். டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு இங்கே இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்ட்டு இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு நீங்கள் எதை பற்றி கொடுக்கணுன்னா, ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன், உங்களோட டைனமிக் ஃபிகரை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும். அதாவது அது வந்து ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷனா, ரெக்டாங்குலர் கன்ஸ்ட்ரக்ஷனா, பாலிகன் கன்ஸ்ட்ரக்ஷனா அப்படிங்கிற, ஏன்னா பார்த்தோன்னா அது எதுக்காகங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதனால அதை பற்றின ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். சின்னதாக ஒரு லைனுக்குள்ளே மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே வந்து டாஸ்க் இருக்கும். ஸோ டாஸ்கையும் வந்து நம்ம கொடுக்கணும். டாஸ்க்னால் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ என்டர் த டாஸ்க் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த டெக்ஸ்ட் ஃபீல்டு பிலோ த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அபவ்வில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிலோவில் வந்து நம்ம டாஸ்க்காக கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும் அண்ட் சேவ் யுவர் டைனமிக் ஒர்க் ஷீட். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களோட டைனமிக் ஒர்க் ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் க்ரியேட்டிங் டைனமிக் ஒர்க் ஷீட். ஸோ இந்த டைனமிக் ஒர்க் ஷீட்டை க்ரியேட் பண்ணுறதுல வந்து ஒரு டிப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் சேவிங் த டைனமிக் ஒர்க் ஷீட் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன்ட் அப் இன் த யுவர் வெப் ப்ரௌசர். ஸோ நீங்கள் எப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்களோ, டைனமிக் ஒர்க் ஷீட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்களோ, இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆயிரும். Check the text you inserted as well as the functionality of the interactive applet. ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருந்த உங்களோட டெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா, அதனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே, ஃபிகர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்களே செக் பண்ணிடுங்க.
So if you want to change your dynamic worksheet, you go back to the GeoGebra file and make your changes to the figure. So உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களோட மெயின் GeoGebra ஃபைல் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஃபிகரில் வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமோ அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஃபிகர் அகைன், அந்த ஃபிகரை வந்து மறுபடியும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். You can use the same file name to overwrite the old worksheet. ஸோ அப்போ பழைய ஃபைல்லையே அப்படியே வந்து நீங்கள் ரீநேமும் வந்து கொடுத்துக்கலாம். மாடிஃபிகேஷன் புது ஃபைல் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பழைய ஃபைல் நேமையே வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் GeoGebra ஃபைலில் சேஞ்சஸ் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகாது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் மறுபடியும். Then GeoGebra automatically saves your entries in the export window for dynamic worksheet. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபைலில் வந்து சேஞ்ச் ஆயிடும். If you want to make changes to your figure while filling in the export dialog, you can just close it and continue later on. If you want to make changes to your figure while filling in the export dialog, ஸோ இந்த முதலியே டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு சொன்னோம்ல. ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், எக்ஸ்போர்ட்டுங்கிற டைனமிக் ஒர்க் ஷீட் ஆஸ் வெப் பேஜ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணும்போது டைனமிக் ஒர்க் ஷீட் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும், டைட்டில், நேம் ஆஃப் த ஆத்தர் கொடுக்கணும், டேட்டு கொடுக்கணும், டாஸ்க்கை கொடுக்கணும், ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லியிருந்தோமா. ஸோ அப்படி நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபிகரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட சேஞ்சஸை வந்து நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேக் ஷுர் யுவர் ஆப்லெட் இஸ் நாட் டூ பிக். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களோடது வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது உங்களோட டைனமிக் ஒர்க் ஷீட். ஏன்னா யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுடன்ட் ஹாவ் டு ஸ்க்ரோல் டவுன் த டாஸ்க். உங்களோட அவங்க ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை யூசர்ஸோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பேஜ் இருந்ததுன்னா அந்த பேஜுக்குள்ளே அப்படியே வந்து ஃபிட் ஆகணும். ரெண்டாவது பேஜுக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஃபிகர் ஆல்சோ, டாஸ்க்கு ஃபிகர் எல்லாமே சேர்ந்து ஒரு பேஜுக்குள்ளேயே வரணும். மோர் தேன் ஒன் பேஜ் வரக்கூடாது. பிகாஸ் திஸ் மேக்ஸ் லேர்னிங் மோர் டிஃபிகல்ட். ஸோ ஒரு பேஜுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. யுவர் டைனமிக் ஒர்க் ஷீட் ஷுட் ஃபிட் ஆன் த ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு இன்க்ளூட் மோர் தேன் 3 tasks, you should consider creation of another worksheet. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டாவது பேஜுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ஒர்க் ஷீட்டை க்ரியேட் பண்ணி அதில் தான் உங்களோட டாஸ்க்கை வந்து கொடுக்கணும். இன்க்ளூடு த சேம் டைனமிக் ஃபிகர், அதே ஃபிகரை கொடுத்துட்டு டாஸ்க்காக அதில் கொடுக்கணும். சப்போஸ் 6 டாஸ்க்கு கொடுக்க போகிறீங்க ஒரே ஃபிகருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் அதே ஃபிகரை வச்சுட்டு ஒரு ஒர்க் ஷீட்டில் 3 டாஸ்க்கு கொடுக்கணும். அதே ஃபிகரை இன்னொரு ஒர்க் ஷீட்டில் வச்சுட்டு இன்னொரு 3 டாஸ்க்கை வந்து கொடுக்கணும். ஆனால் உங்களோட ஷீட் வந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே ஃபிட் ஆகணும். ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லாமே டிப்ஸு, டைனமிக் ஒர்க் ஷீட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான சில ட்ரிக்ஸ். ஓகேவா? சரி, ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில் GeoGebra டியூப்னா என்னங்கிறத பார்த்தோம். அதனோட யூசர் ஃபோரம்ங்கிறது என்னென்னு பார்த்தோம். எப்படி டைனமிக் ஒர்க் ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ க்ரியேட் பண்ண டைனமிக் ஒர்க் ஷீட்டை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு டிப்ஸு, ஸோ டைனமிக் ஒர்க் ஷீட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னது அப்படின்னா, என்ஹான்சிங் டைனமிக் ஒர்க் ஷீட். ஸோ உங்களோட டைனமிக் ஒர்க் ஷீட்டை வெல் அண்ட் குட்டாக எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். The export dialog window for export web page consists of 2 tabs. ஸோ நீங்கள் டைனமிக் ஒர்க் ஷீட் எக்ஸ்போர்ட் ஆஸ் வெப் பேஜ் அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலே இதை மாதிரி தான் வந்து உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓப்பன் ஆகிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 டேப் இருக்கும். ஸோ என்ன டேப் அப்படின்னா, ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு டேபும் அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஒரு டேப், 2 டேபு வந்து இருக்கும். நம்ம போன ஆக்டிவிட்டியில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் டேப்பை தான் வந்து பார்த்துருக்குறோம்.
in the last activity, you used tab general in order to add explanations, task and directions. ஸோ ஜென்ரல் டேப்பில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா வந்து எப்படி ஆட் பண்ணணும், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், டாஸ்க் எப்படி கொடுக்கணும், டைரக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்க போகிறோம். ஓகேவா? இது எக்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடி இது கொடுத்துட்டு தான் எக்ஸ்போர்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நவ் யூ வில் லேர்ன் டு என்ஹான்ஸ் யுவர் டைனமிக் ஒர்க் ஷீட் பை இன்க்ளூடிங் டிஃபரண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம இப்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு டேப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்ஸ்டு டேப்பில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது. அதுக்கு கீழே நிறைய கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன்ஸு. அதுக்கப்புறம் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இதுக்கு கீழேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு கீழே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து டீட்டெயில்டாக கீழே வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு கீழே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குதா, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னதுன்னா எனேபிள் ரைட் கிளிக் ஜூமிங் அண்ட் கீபோர்டு எடிட்டிங் ஃபீச்சர்ஸ். இதுதான். இதை நம்ம டிக் பண்ணோன்னா என்ன ஆகும், யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஏபிள் டு ரைட் கிளிக் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கலாம் அல்லது கிராஃபிக்ஸ் வியூ in order to access the features of the context menu. Example, show object, hide object, label, trace on, ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த எனேபிள் ரைட் கிளிக்கை வந்து டிக் பண்ணி விடலாம். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு யூஸ் த காமன் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸு. ஸோ அது மூலமாக உங்களோட ஷார்ட்கட் கீயும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எனேபிள் ரைட் கிளிக்ங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸில், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுற சமயத்தில். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த ஆப்ஷன். ரெண்டாவது வந்து எனேபிள் ட்ராகிங் ஆஃப் லேபிள்ஸ். லேபிளை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஸோ பை செலக்டிங் திஸ் ஃபீச்சர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ட்ராக் லேபிள் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ லேபிள் பண்ணுறதுனா என்னென்னு தெரியும், வெர்டிசஸ்க்கு எட்ஜஸ்க்கு நேம் பண்ணுறது தானே லேபிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த லேபிள் பண்ணுற அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி விடலாம். மூணாவது என்னது அப்படின்னா ஷோ ஐகான் டு ரீசெட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை ரீசெட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இது. எ ரீசெட் ஐகான் இஸ் டிஸ்பிளேட் இன் த அப்பர் ரைட் கார்னர் ஆஃப் த இன்டராக்டிவ் ஆப்லெட். அப்பர் ரைட் கார்னர், டாப் ரைட் கார்னரில் வந்து இருக்கும். ஸோ திஸ் அலோஸ் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீசெட் த இன்டராக்டிவ் ஃபிகர் டு இட்ஸ் இனிஷியல் ஸ்டேட். ஸோ அது இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்து உங்களோட ஃபிகரை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஐகான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் டிக் பண்ணி விடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் கிளிக் ஓப்பன் அப்ளிகேஷன் விண்டோ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் வில் ஏபிள் டு ஓப்பன் எ ஃபுல் ஜியோஜிப்ரா விண்டோ பை டபுள் கிளிக்கிங் த இன்டராக்டிவ் ஆப்லெட். ஸோ இப்போது நம்மளோடது ஒரிஜினலாக இப்போ வந்து ஷார்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து பெருசாகணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா இந்த டபுள் கிளிக் ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விடலாம். ஸோ இதை எனேபிள் பண்ணி விடுறது மூலமாக வந்து ஜியோஜிப்ரா விண்டோ வந்து இன்டராக்டிவ் ஆப்லெட்டுக்கு வந்து பெருசாக ஓப்பன் ஆகும். Next, button to open application window. A button is displayed to open the GeoGebra window directly. So GeoGebra window உங்களோட GeoGebra வெப் பேஜ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த GeoGebra விண்டோக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்டன் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுறது மூலமாக GeoGebra விண்டோவுக்கு வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். And last one, use browser for JavaScript scripts. ஸோ ஜாவாஸ்கிரிப்டுங்கிறது வந்து எனேபிள் ஆகும். ஸோ திஸ் அலோஸ் யுவர் ப்ரௌசர் டு ஷோ யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகிறது மூலமாக அதில் வந்து உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதை டிக் பண்ணி விடுறது மூலமாக வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து
அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸில் வந்து இருக்கும். ஸோ ஒன்று எதுக்குங்கிறது, ஸோ இது வந்து நீங்கள் ஒரே சமயத்தில் மல்டிபிள் பட்டன்ஸை கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா எனேபிள் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஆனால் டிஃபால்ட்டாக யூசர் ப்ரௌசர் அப்படிங்கிறது தான் வந்து டிக் ஆகி இருக்கும். வேணும்னா நீங்கள் எக்ஸஸ் ஆப்ஷன்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோ மெனு பார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ மெனு பார்னால் என்னென்னு தெரியும், டாப் ரால இருக்கக்கூடியது. இதுக்கு இருக்கிறது மூலமாக த மெனு பார் இஸ் டிஸ்பிளேடு வித்தின் த இன்டராக்டிவ் ஆப்லெட். ஸோ அந்த இன்டராக்டிவ் ஆப்லெட்குள்ளேயே வந்து உங்களோட மெனு பார் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எனேபிள் சேவ் பிரிண்ட் அண்டு அன்டூ. சேவ் பண்ணுறதுக்கு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம ஏற்கனவே பண்ணதை அன்டூ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு ப்ரொவைட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் ஃபார் சேவிங் பிரிண்டிங் அண்ட் அன்டூயிங் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சேவ் பண்ணுறதுக்கு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அன்டூ பண்ணுறதுக்கும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுக்க முடியும். ஸோ இதுக்கு இந்த ஆப்ஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா ஷோ டூல் பார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். த டூல் பார் இஸ் டிஸ்பிளேடு வித்தின் த இன்டராக்டிவ் ஆப்லெட். ஸோ டூல் பார்ஸ்னால் என்னென்னு தெரியல, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் ஜியோஜிப்ராவில் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறது தெரியும். ஸோ ஒரு ஃபிகர் க்ரியேட் பண்ணணுன்னாலே என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுங்கிறது தெரியும். ஸோ அந்த டூல்ஸையே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்லெட்குள்ளே வந்து யூஸ்க்கலாம். ஸோ திஸ் அலோ யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் ஜியாமெட்ரி டூல்ஸ். ஸோ அது மூலமாக அவங்க ஜியாமெட்ரி டூல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஷோ டூல் பார் ஹெல்ப்பு. ஸோ அதுலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த டூல் பாருக்கு வந்து எதுக்காக அப்படிங்கிறது, ஹெல்ப்புக்காகங்கிறது. அந்த இதையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன் காம்பினேஷன் வித் த டூல் பார் யூ கேன் ஆல்சோ டிஸ்பிளே த டூல் பார் ஹெல்ப்பு. ஸோ டூல் பாரோடு சேர்ந்து டூல் பார் ஹெல்ப்பையும் நீங்கள் கொடுத்துக்கலாம் வித்தின் த இன்டராக்டிவ் ஆப்லெட். இஃப் யூ வாண்ட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் ஜியாமெட்ரி டூல்ஸ் தே கேன் யூஸ் த டூல் பார் ஹெல்ப் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் ஹவு டு யூஸ் operate the different tools on their own. ஸோ இதை டூல் பாரோட சேர்ந்து டூல் பார் ஹெல்ப்பையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டூல் பார் எதுக்காக, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சு அவங்களே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனையும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷோ இன்புட் பார். த இன்புட் பார் இஸ் ஆல்சோ டிஸ்பிளேட் அட் த பாட்டம் ஆஃப் த இன்டராக்டிவ் ஆப்லெட். ஸோ இன்புட் பாருங்கிறது வந்து பாட்டமில் வந்து இருக்கக்கூடியது. திஸ் அலோ த ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் அல்ஜிப்ராய்க் இன்புட் அண்ட் கமாண்ட் ஃபார் their எக்ஸ்ப்ளரேஷன்ஸ். ஸோ அல்ஜிப்ராய்க் இன்புட் கொடுக்கறதுக்கு இல்லை அதனோட கமாண்டை கொடுக்கறதுக்கு வந்து இந்த டூல் பார் இன்புட் பாரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டாக அல்ஜிப்ரா கொடுத்து நம்ம கிராஃபிக்கலாக கொடுப்போம்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அலோஸ் ரீஸ்கேலிங். ஃபிகரை வந்து ரீஸ்கேல் பண்ணுறது, ரீசைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல, அதுதான் இது. திஸ் அஃபெக்ட்ஸ் த பிஹேவியர் ஆஃப் ஜூமிங் வித்தின் த ப்ரௌசர் in order that the construction is rescaled to. பட் இதனோட ட்ராபேக் என்னன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ரீஸ்கேல் பண்ணும்போது இட் அஃபெக்ட்ஸ் த பிஹேவியர் ஆஃப் த ஜூமிங்கோட பிஹேவியரை வந்து அது அஃபெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. width and height of the interactive applet. ஸோ இன்டராக்டிவ் ஆப்லெட்னா உங்களோட பெரிய அந்த விண்டோ தான் வந்து இன்டராக்டிவ் ஆப்லெட். இதனோட ஹைட்டு விட்த்து இருக்குல்ல, இதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. யூ கேன் மாடிஃபை த விட்த் அண்ட் ஹைட் ஆஃப் த இன்டராக்டிவ் ஆப்லெட். இஃப் யூ ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த ஆப்லெட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டைனமிக் worksheet might be invisible for your students. ஸோ நீங்கள் அப்படி ரீசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓரம்லாம் வந்து கட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ சிலது வந்து தெரியாமல் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ரீசைஸ் பண்ணும்போது அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். If you include menu bar, toolbar or input bar, you might want to adjust the height of the interactive applet. ஆனால் இதை மாதிரி நீங்கள் மெனு பாரோ, டூல் பாரோ, இன்புட் பாரோ வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து சைஸை வந்து மாற்றி ஆகணும். பட் நீங்கள் எதுவுமே செய்யாத போது சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸஸாக நீங்கள் ஏதாவது இன்க்ளூடு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெனு பாரோ, டூல் பாரோ, இன்புட் பாரோ புதுசாக இன்க்ளூடு பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் ஒரிஜினல் சைஸை வந்து ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். பட் சும்மா வந்து ரீமாடிஃபை வந்து பண்ணாதீங்க.
ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பார்ஸ். இது எல்லாமே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஃபைல்ஸில் இருக்கக்கூடியது. ஃபைல்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இன்க்ளூட் HTML5 HTML5 into exported web page. ஸோ வெப் பேஜுக்குள்ளே HTML இன்க்ளூடு பண்ணுறதுக்கு, ஜார் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஜார் ஃபைல்ஸ் எதுக்காக அப்படின்னா, க்ரியேட்ஸ் நாட் ஒன்லி HTML ஃபைல் பட் ஆல்சோ த ஜார் ஃபைல்ஸ், சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இது எல்லாமே. ஸோ அதை மாதிரி லைன் பிரேக்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை மாதிரி HTML ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஜார் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், லைன் பிரேக்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை மாதிரி ஃபைல் ட்ராப் டவுன் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை கொடுத்துக்கலாம். அதை மாதிரி சிங்கிள் ஃபைல் டேபு, லிங்க்டு ஃபைல்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து இருக்கும். ஓகேவா? டைனமிக் ஒர்க் ஷீட் வில் பி கிரியேட்டட் ஆஸ் த சிங்கிள் ஃபைல் அப்படின்னா, அதே வந்து சிங்கிள் ஃபைல் டேப்னா மோர் தேன் ஒன் ஒர்க் ஷீட் can be displayed in the browser. Your students are able to navigate between the tabs. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா? சிங்கிள் ஃபைல் டேப் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், 3-4 ஒர்க் ஷீட். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டுக்கு வேணும்னா இங்கே போய்க்கலாம், இந்த ஒர்க் ஷீட்டுக்கு வேணும்னா இங்கே போய்க்கலாம், இந்த ஒர்க் ஷீட்டுக்கு வேணும்னா இங்கே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டேபாக ஓப்பன் பண்ண இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஃபைல் டேப் கொடுத்தா மட்டும்தான் அது இதை மாதிரி ஓப்பன் ஆகும். இதை மாதிரி ஓப்பன் ஆகும்போது ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்க முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் லாஸ்ட்டாக லிங்க்டு ஃபைலு கிரியேட்ஸ் லிங்க்டு டைனமிக் ஒர்க் ஷீட் அண்ட் ப்ரொவைட்ஸ் நெக்ஸ்ட் அண்ட் பேக் பட்டன் டு ஒர்க் ஆன் மோர் தேன் ஒன் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துக்கொள்ள முடியும் லிங்க்டு ஃபைல்ஸ் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து உள்ளது. ஸோ அட்வான்ஸ்டில் வந்து நமக்கு 3 இருக்குது: ஃபங்க்ஷனாலிட்டி, யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஏதாவது டாஸ்க்கை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அட்வான்ஸ்டு டேபை யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது டாஸ்க்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஆக்டிவிட்டி, ப்ரொவைடிங் டைனமிக் ஒர்க் ஷீட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டைனமிக் ஒர்க் ஷீட்டை வந்து எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது. ஸோ யூ கேன் ப்ரொவைட் டைனமிக் ஒர்க் ஷீட் இன் செவரல் வேஸ் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். However, in all cases, it is very important to keep all the files together which were created during the export process. So, dynamic worksheets நிறைய worksheets வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஆனால் எல்லா ஒர்க் ஷீட்ஸையுமே வந்து ஒரே இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகேவா? த ஃபைல்ஸ் கிரியேட்டட் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபைல் நேம்ஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ என்ன ஃபைல்ஸ் கிரியேட்டடில் வந்து ஜியோஜிப்ரா ஃபைலாக அது க்ரியேட் ஆகலாம், HTML ஃபைலாக க்ரியேட் ஆகலாம், ஜார் ஃபைலாக வந்து க்ரியேட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இஃப் ஒன் ஆஃப் தீஸ் ஃபைல்ஸ் இஸ் மிஸ்ஸிங் யுவர் டைனமிக் ஒர்க் ஷீட் ஓன்ட் ஃபங்க்ஷன் எனிமோர். ஸோ ஒரே ஜியோஜிப்ராக்கே வந்து செவரல் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். GGB, HTML, ஜார் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். அப்போ இது 3மே வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஜியோஜிப்ரா ஃபைல் அப்படிங்கிறது வந்து ரன் ஆகும். இது ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட நம்மளோட ஜியோஜிப்ரா ஃபைலுங்கிறது வந்து ரன் ஆகாது. ஸோ எல்லாமே வந்து ஒரே ஃபோல்டரில் இருக்குதா அப்படிங்கிறத க்ராஸ் செக் பண்ணிட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். So local storage device. So copy all the files in the same folder before saving this folder on a local storage device. அதாவது சிடியில், பென்ட்ரைவில் இதெல்லாம். Have your students copy the whole folder on their computer. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்த ஃபோல்டரையும் அவங்களோட லேப்பில் வந்து ஒரே இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கிற மாதிரி செஞ்சிடணும். தென் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் டு ஓப்பன் த ஃபைல் வித் த சேம் எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன் த இன்டர்நெட் ப்ரௌசர். ஸோ இன்டர்நெட் ப்ரௌசரில் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து டைனமிக் ஒர்க் ஷீட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இதுதான் வந்து ஃபைனல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஃபைனல் ஆக்டிவிட்டியோட ஜியோஜிப்ராவோட 5th யூனிட்டும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து 13th அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பிளாக்ஸ் தான் வந்து இருக்குது. பட் இது நமக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ இதோட வந்து நமக்கு இந்த ஜியோஜிப்ராவோட லாஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.